ஏன்டா சாக்கட நீலாம் சோத்தை தான் திங்கிறியா இல்லை வேற எதுவும் திங்கிறியா இல்லை நான் தெரியாம இருக்கிறேன். ஏன்டா ஒன்று என்னன்னா அங்கே வந்து பெரிய ஒரு பாசம் மாதிரி ஒரு நாடகம் போடாது. என் தம்பி வந்து குறை சொல்லக்கூடாது, அவர் மன சோர்வா இருப்பாரு, ஸோ அவர் விட்டுடுக்க முடியாது அப்படின்னு அங்கே மேடைகளில் மைக்கு முன்னாடி பிரஸ் முன்னாடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்மாத்து நாடகம் போடுறாரு. நீங்க என்னன்னா உட்காந்துக்கிட்டு தளபதி விஜய் அவர்ல முழுக்க முழுக்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அவர் தான் காரணம் சொல்லி போட்டு அசிங்கமா ஒரு பிண அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. பிறந்தண்ணி கழுகுகள் மாதிரி. ஏன்டா இந்த பொழப்பு உங்களுக்கு? காலங்காலமா நீங்க இப்படிதானே விட்டுட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துலயுமே வந்து ஈழத்தமிழ கொல்லப்பட்ட போது அதை வச்சு இவ்வளவு ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு கேவலமா தெரியலையா? தமிழன்னா நீங்க கேவலப்படுத்துறீங்கடா. தமிழன் இப்படியாடா இருப்பான், அவன் நேருக்கு நேரா மோதுவான்டா, மக்கள் சந்திப்பான்டா. என்னடா இவ்வளவுக்குள்ள கீழ்த்திரமா? அதாவது விஜயவர்ல எதிர்க்க முடியலையா? உடனே இப்போ ஒரு சம்பவம் கிடைச்சு போச்சா, இதை வச்சு முழுக்க எப்படியாவது விஜயோட அரசியலை ஒழிச்சிடணும், விஜய் ஒழிச்சிடணும். என்ன இந்த கேவலமான புத்தின்னு கேட்கிறேன். இப்போ மக்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ தளபதி விஜயோட இந்த கரூர் சம்பவத்துல விஜய்க்கு எதிராக நிக்கிறது யாரு? திமுக. அவங்க நிக்கட்டும், ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி, அவங்க தான் காரணம் சொல்லி தளபதி விஜய் குற்றச்சாட்டார், 2 பேரும் எதிர்த்து சொல்லியிருக்காங்க. இதுல இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு முரட்டு முட்டா கொடுத்து இதை வச்சு ஒரு பிண அரசியல பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். ஒருத்தங்க திருமாவளவர்கள், அவருக்கு நம்ம நேரத்தை பள்ளி கொடுத்தோம். இன்னொரு யார் கேட்டீங்கன்னா சீமானும் அவருடைய தம்பிகளும். அதாவது இந்த சீமான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்பீங்க, என்னடா சீமானை ஏன்டா குறை சொல்ற? சீமான் அவர் பாத்தீங்கன்னா மேடைகளை தம்பி தான் பாசமா பேசிட்டு இருக்காரு. இவ்வளவுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே விஜய் குச்சி நாட்டுல சோ பெருந்தன்மையா வந்துட்டு இருக்காரு. நீங்க எப்படி அவரை வந்து குறை சொல்லுவீங்க அப்படின்னு. அதாவது அதான் உங்கள்ட்ட இருக்கிற ஒரு தவறு. அதாவது நீங்க மேலோட்டமா பாக்கீங்க. சீமானவருடைய அந்த தந்திரம் நரித்தந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்ப கூட ரீசெண்டா வந்து போயிருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கான ஆஸ்பத்திரி போய் நேரில் போய் பார்க்க போற போயிருப்பாரு. அங்க மக்களை அடிச்சு விரட்டிருப்பாங்களே. ஏன்னா அந்த மக்களுக்கு அந்த வழி புரியும், உண்மை என்னன்னு புரியும். ஏன்னா இவங்க நடத்துற நாடகம் எல்லாமே அந்த மக்களுக்கு புரியுது. என்ன கேட்டீங்கன்னா சீமானவர்கள் அடி பெருந்தன்மையா தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவன், தம்பி சின்ன பையன், விஜய் தம்பி, ஸோ அவனுக்கு ஒன்றும் புரியல, நாங்கள் வந்து இதே நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மதப்பில் எப்பவுமே விஜய்ல மட்டம் தட்டுற மாதிரியே எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலும் பெருந்தன்மையாக நடந்துக்கிற மாதிரி நானே கொஞ்ச நேரம் அசந்து போயிட்டேன். என்னடா இவ்வளோக்குள்ள பெருந்தன்மையாக பேசுறாரு. அதாவது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசு தானே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ தம்பி வரலாம் என்ன அண்ணன் நான் வந்திருக்கோம்ல அப்படி பெருந்தன்மையாக மேடைகளில் பேசுறதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இவ்வளவுக்குள்ள யோக்கியமே பெருந்தன்மையா பேச நீங்க உங்களோட தும்பிகள் 2 ஆம குஞ்சுகள் வச்சிருக்கீங்களே, சாட்டைக்கு இடுமானம் காட்டிக்கு, அவனுக்கு என்ன மாதிரி இழிவா கேவலமா முழுக்க அதாவது இப்ப எல்லாத்தையும் விட்டாடுங்க. திமுக இப்ப விமர்சிக்கிறதே கிடையாது. உங்களுக்கு ஏன் கட்சி ஆரம்பிச்சோம், என்ன இளவுக்கு ஆரம்பிச்சோம், எதுவுமே நோக்க முடியாது. முழுக்க விஜய இப்ப எப்பதான் பண்ணி விஜய் அரசியல ஒழிச்சிடணும். அதுக்கு முழு முயற்சியா உட்காந்துக்கிட்டு கதறுங்கிறான். அதாவது தூங்காம கொள்ளாம கதறான். சாக்கடையும் அந்த இடுமானம் காட்டிங்கிற அந்த இழிவான போயிடும். ஸோ இது 2 பேரும் வந்துட்டு வீடியோவா போடுறானுங்க, கேவலமா ரொம்ப தரைக்குறவா. அதுல சொல்றான் சாட்டை. அதாவது அந்த கூட்டத்துல சின்ன குழந்தைகள் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள எனக்கு மனசே கலங்க. அதாவது 4 நாளா நான் தூங்கலங்க, எனக்கு தூக்கமே வரலங்க. அந்த அளவுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு சைக்கோங்க விஜய், சைக்கோங்க. அவரால் தான் இவ்வளவு நினைச்சு முழு பொறுப்பு விஜய் தாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா குச்சந்தாட்டி. அதாவது இவரால் தூக்கமே வரலையா? டேய் வெண்ண மாமனா, உனக்கே தூக்கம் வரலன்னா அவருக்கு பார்க்க வந்த மக்கள் அவருக்கு என்ன மாதிரி வலிச்சிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பணத்தை வச்சு அரசியல் பண்றீங்க. அதுல ஒரு ஹைலைட் பாயிண்ட் என்ன அவன் சொல்றான், அதுதான் அவனோட நோக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் யார் சார்பா இருக்கான்ட்டு. அதாவது என்னதான் இருந்தாலும், அதாவது அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் மேல எவ்வளவுதான் மாற்று கருத்து இருந்தாலும் உண்மையான தலைவருங்க அவரு. தலைவர்னா அவர் தாங்க. பாதிக்கப்பட்ட உடனே போனார்லங்க அங்க. இந்த ஆள் ஓடி போயிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு. ஏன்னா கள்ளக்குறிச்சியில 60 பேர் இறந்தாங்கல்ல, அப்போ அப்படி உத்தம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போனாரா? ஏண்டா என்னடா பேச்சு இதெல்லாம்? ஏண்டா மானங்கட்ட பேச்சு பேசுறீங்க? டே இதெல்லாம் வாய என்னடா? இல்லை இவனோட ஸ்பீச்லாம் கேட்கும்போது அதாவது முழுக்க இந்த விஷயத்துல அதாவது திமுக பண்றதை விட இவனை பண்ற அளப்புறம் தான் ஓவரா இருக்கு. அவன் என்ன உட்காந்துக்கிட்டு மனசாட்சி இல்லைங்க, அது இல்லைங்க. இதுல வேற ட்விட் போட்டிருக்கான், விஜயோட வீடியோ இப்போ வந்திருக்கு, அதை பார்த்துட்டு இது இடுமானம் காட்டி. அதாவது தலைவர் படம் வந்து ரிலீஸ் ஆகலாங்கிற வருத்தத்தில் நீ ஒரு வீடியோ போட்டல, அதுல கூட பாத்தீங்கன்னா பயங்கர துக்கமா பேசியிருந்த. இதுல அந்த அளவு கூட துக்கம் வருத்தம் எதுவுமே இல்லை அப்படின்னு. ஏன்னா எப்படா இதெல்லாம் உங்களால பேச முடியுது? ஏன் அப்போ வந்து விஜயோட போய் அழுதே பேசணும்னா நீ நம்பிட போறியா, ஒத்துக்கிற போறியா? நீ நடிக்கான்னு சொல்லுவ, வேற என்ன சொல்லுவ? நீ எப்படி இருந்தாலும் விஜயவால விமர்சிக்கணும் முடிவு பண்ணிட்ட. இப்படி இவங்க 2 பேரும் உலகக்குள்ள தரைக்குறவா கேவலமா விஜயவால விமர்சிப்பாங்களாம். ஆனா இவர் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருக்கும் அதாவது பரந்த மனப்பான்மையில அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜம் பர்சனாலிட்டி. என்னதான் விஜயவால் மேல விமர்சனம் இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விஜயவால விட்டு கொடுக்கல, விஜயவால குறை சொல்லல அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் நம்பணுமா? ஒரு மண்ணங்கனி கிடையாது. சீமானுடைய இது நாடகம். அதாவது அவரு வெளியில வந்து பாத்தீங்கன்னா நான் தலைவருங்கிறல நான் இப்படி பேசுவேன், விஜயோட நேரடியாக தாக்க மாட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் போயிட்டு இதை ஒரு காரணமா வச்சு போட்டு பொழந்து விஜயோட அரசியல ஒடிக்கணும் அப்படின்னு திட்டம். அதுலதான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா உன் கட்சியில உள்ள கொள்கை பிரிப்பச்சியால தான் சாட்டை உன் தும்பி ஆமைக்கும் தும்பி இவ்வளவுக்குள்ள பேசும்போது அதை சீமான் தடுக்க கூடாதா, திட்டக்கூடாதா, விமர்சனம் பண்ணக்கூடாதா? நீ ஏன் இப்படி பேச சொல்லிருக்கணும்ல? உங்க கட்டுக்கணக்காம தான் 2 பேரும் பேசி கிடையாதுல, அது எப்படி பேசுவானுங்க? இவ்வளவு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா பேசுவானா, தம்பி 2 பேரும் சேர்ந்து விஜயை ஒழிக்கணும்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள வன்மமா கக்குவானா.
ஸோ அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இது எல்லாமே திட்டமிட்டு இந்த நாடகம் எல்லாம் மக்களுக்கு தெரியும். ஏன்னா மக்கள் நேரடியாக பார்க்காங்கல்ல. நீ எதுக்கு வார இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண வார மக்களை பார்க்க வந்துட்டாரு. அதான் விரட்டி அடிச்சான் அன்னைக்கு. அவன் விரட்டி அடிச்சது நல்ல விஷயம், கரெக்டு தான். ஏன்னா இவங்க நாடகம் நமக்கு தெரியல. பொதுவாக இருந்து பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு நல்ல உண்மை புரிய நினைக்கிறேன். இந்த சீமான் கட்சி எவ்வளவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தை நாம் தமிழர் கட்சி சீமான் எவ்வளவுக்குள்ள பண்றாருங்கிறது நீங்க வெளிப்படையாவே தெரியும். அவ்வளவுக்குள்ள அப்படியே வெளியில ஊடகத்துக்கு முன்னாடி ஒரு பம்மா தேய்க்கிறது. அதாவது தம்பி மனம் உடஞ்சிருப்பாரு, அவருக்கு நிக்கிற இந்த இடத்துல ஆறுதல் பண்ணணும், இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. சரி அப்புறம் எதுக்கு அவன் தும்பி இருக்கணும் கதறுகிறதுங்கிறதா அசிங்கமா, அதை சட்டம் போட வேண்டியதானே, அதையும் பேச மாட்டேங்க. அப்ப அவன் வந்து உன் பேச்ச கேட்க மாட்டானா மற்ற விஷயத்துக்குலாம்? அதாவது ஒரு மேடையிலேயே ஹீமாயின்னு சொல்றாரு, அதாவது எங்க அண்ணன் எங்களுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்காரு, 2 அண்ணன்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்ட்டு. யாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவன் இவங்களெல்லாம் பத்தி பேசக்கூடாதுன்னு இவங்களுக்கு வந்து அண்ணன் வலியுறுத்திருக்காராம் சீமான். அப்ப அதெல்லாம் மட்டும் உங்க கட்சியாளர்களுக்கு நீ வலியுறுத்திருக்கல. அப்ப விஜயவர்ல இந்த விஷயத்துல இதை வச்சு நீ அவர் அரசியல் பண்ணாத, இதை வச்சுலாம் விமர்சிக்கான்னு சொல்லிருக்க வேண்டியதானே உங்க 2 ஆமைக்கு துப்பிகள்ட்டையும். ஏன் சொல்லல? அப்ப முழுக்க வெளியில இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ்தோல் பூத்தின கணக்கா ஒரு ஓனர் நிறைய கணக்கான வேலை பார்க்காங்க. அப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து உத்தவ மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கணக்கா ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவங்க இதை வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணக்கூடாதுன்னு பேசுவாராம். ஆனா தும்பிகளை விட்டு கதற விடுவார், அசிங்கசியமா பேசுவாங்க. என்ன இது? இதெல்லாம் பார்க்கும்போது எச்சத்தனமா இருக்கு. அது எப்படி இவ்வளவு நாளா திமுகவை பயங்கரமா விமர்சிந்த இவனுங்க இவனு வாயிலே ஸ்டாலின் தான் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு சொல்றான். யாரு? சாட்டை. அப்ப இதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் எங்க வந்து காலில் விழுந்துட்டான்னு. அதான் நம்ம அன்னைக்கே சொன்னோம், இவன் இப்படிதான் வீரப்பா வெளியில தான் பேசுவானுங்க, அதுக்கு டேரக்டா போய் காலில் விழுவானோ அப்படின்ட்டு. இதுல அவங்க போட்டுருக்காங்க, அதாவது தேவாக்க வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா கெஞ்சிட்டு கிடக்கு, வழக்கம் தாக்கு பிடிக்க முடியாம கெஞ்சுறாங்க கிடந்து கதறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா நீலாம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை போய் கெஞ்சி தானே கிடக்க, வெளியில வீராப்பா பேச வேண்டியிருக்கு. அப்படி நேரில் போயிட்டு திமுக காலில் சாட்சாம விழுந்துடுற. அப்புறம் நீ என்ன பெரிய வீராதி வீரமே பேசுற? நீங்களாம் தமிழ்னு சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் அருகதை இருக்கா? நான் இவ்வளவுக்குள்ள கேட்கப்பா. இப்ப நடந்திருக்குல்ல எண்ணூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் இறந்துட்டாங்க கட்டு வேலையில. எண்ணூர் அண்ணன் பண்ணி அந்த விஷயத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேச வேண்டியதானே? இப்போ அதை பத்தி நீ பேசுனியா? திமுக பத்தி அதை பத்தி பேசி ஒரு வீடியோ போட்டு முதல்வர் ஸ்டாலின் அங்க போனாரா? அன்பில் மகேஷ் போயாமலே அங்க போயிட்டு கதறினாரா, அழுதாரா? ஏன் அங்க அதெல்லாம் பண்ணல? ஏன் அதை பத்தி நீ பேச மாட்டேங்க? அப்ப அது உயிர் கிடையாதா? அது கேளத்தனமா இருக்கு. அதாவது உயிர்னா எல்லாமே உயிர் தானே. அன்னைக்கு அதாவது கரூர் துயரச்சமா நடந்தபோது ஒட்டனேட்டே ட்வீட் போட்ட அவ்வளவு வேறும். இப்ப இன்னைக்கு 800 விஷயம் நடந்திருக்குல்ல, ஏன் இதுக்காக ஏன் வந்து ட்வீட் போடல? ரஜினிகாந்த் எங்க போனாரு, சத்யராஜ் எங்க போனாரு? ஏன்டா இது? அப்ப அதுனா உயிர் கிடையாதா? வாங்கடா. இல்ல இந்த புழைக்கிறதுக்கு வேற ஏதாவது பண்ண இல்ல. இதுல உங்களுக்கு ஒன்று தோணும், என்னப்பா சீமானன் அவ்வளவுக்குள்ள ஒரு நடிக்காரன் விஜய் அவர் மேல அவ்வளவுக்குள்ள அவருக்கு என்ன வன்மம், அவ்வளவுக்கு இது அவர் ஆரம்பத்துல தம்பி சொல்லியிருக்காருல்ல. நீங்க அவர் தம்பி சொல்லியிருப்பாரு. நல்லா பாருங்க, விஜய் அவர்கள் சீமானோட கூட்டணியில வருவாரு, சீமான முதலமைச்சர் துணை முதலமைச்சரா விஜய் வந்து சேருவாரு, அப்படி ஒரு கணக்குல தான் சீமானா அவருடைய தும்பிகளும் பாத்தீங்கன்னா பயங்கர அதான் ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தது. அது எப்ப நடக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சோ, நம்ம பேச்ச கேட்டு வர மாட்டான், நம்மளே எதிர்த்து நிக்கான், வேற லெவல்ல போறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முழுக்க விஜயால அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தம்பி கிம்பிலாம் கிடையாது. ஆனா இவரு உட்கார்ந்துக்கிட்டு வெறும் தம்பி பாச நடிப்ப அந்த பொதுமக்களிடையே ஏன்னா எல்லாருமே கேள்வி வைக்கலாம், எதுக்கு நீங்க இப்போ வந்து திமுக முழுக்க விஜயாவில் எதுக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல. சோ அந்த கேள்வி சமாளிக்கிறக்காண்டி இப்ப என் அடையாள பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா நான் அவனை விமர்சிக்கிறேன், என் தம்பி தப்பா போறான்ட்டு, மத்தபடி அவன் தம்பி தானே, உறவுல என் தம்பி தானே, நான் அண்ணன் தானே அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பம்மாத்து நாடகம் போட்டுருக்காரு. அது தெரியாம நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையான இந்த மக்கள் அவருடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் மேல எதிர்ப்பாதான் இருப்பாங்க. சோ அது நம்மளுக்கு தெரியும். அதனாலதான் கரூர்ல இருந்து அந்த மக்களை பார்க்க போகும்போது அங்குள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இவர் எதிர்த்து நின்னது. நீ ஏன் இங்க வர, ஏன் நாடகமாட வரணும்? அது உண்மை. உண்மையிலேயே ஒரு நாடகம் போடுறாங்க. விஜய்க்கு எதிராக ஒரு அரசியலை கட்டமைக்கிறது தான் இவங்களுடைய முதல் குறிக்கோள். ஏன் இவ்வளவுக்குள்ள தீவிரமா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜயோடைய அரசியல் முழுக்க இவங்க தான் பாதிக்குது. ஏன்னா நாம் தமிழ் கட்சி 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஒன்னும் இல்லாம ஆயிரும். சோ அந்த பயத்துல கடந்து விஜய் அவர்களை எதிர்க்க முடியாம இப்ப அவர் மேல பாத்தீங்கன்னா முழுக்க ஏதாவது பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு கொள்கை கும்பல் அப்படின்னு ஏதாவது விமர்சிச்சிருந்தாங்க. இப்போ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்து கருச்சமோ உடனே இதை வந்து பாத்தீங்கன்னா திமுக கையில எடுத்து அடிக்கிறத விடையும் இந்த நாம் தமிழ் கட்சி தும்பிகள் பாத்தீங்கன்னா பயங்கரமா எடுத்துக்கிட்டு அப்படி விஜய் அவர்களை இதோட வச்சு நம்ம சாய்ச்சி சொல்லி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உருண்டு பிறண்டு பயங்கரமா கதறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இதை மக்கள் உணர்வாங்க. ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, லைவா பார்த்துருக்காங்க. தளபதி விஜய்க்கு இப்போ இருக்க ஒரே சப்போர்ட் பொதுமக்கள் தான். இப்போ முழுக்க பொதுமக்களுடைய ஆதரவு தான் விஜய் நின்று இருக்காரு. நீங்க நல்லா பாருங்க, ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லையும் சரி பொதுமக்களா இப்போ நம்ம மாதிரி நிறைய பேர் வந்து தளபதி விஜய் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியுது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. புதுசா ஒருத்தன் ஒரு மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சுதான் அவனை ஒழிக்கணும்னா நீங்க எந்த எஸ்டிமுக்குன்னு போவீங்களா அப்படிங்கிறதா இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ இந்த நேரத்துல இந்த தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா சில பேர் சினிமா துறையில சொல்றேன், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கறத பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா முழுக்க சினிமா துறை எல்லாமே பாத்தீங்கன்னா
திமுகவுக்கு அடிமையாயிட்டாங்க, திமுகவுக்கு பயந்து நிக்கிறாங்க. இந்த சமயத்துல எல்லாருமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்க சமயத்துல சில நல்ல உள்ளங்கள் தைரியமா வந்து தங்களுடைய ஆதரவை இந்த நேரத்துல விஜய்க்கு நம்ம ஆதரவு நிக்கணும்னு சொல்லும் போது அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நான் 2 பேரை பாட நினைக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நான் பார்த்ததுல முக்கியமான பேரரசு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயாவில் வச்சு 2 படம், அதாவது திருப்பாச்சி, சிவகாசி இதுக்காக நினைக்கிறேன். ஸோ அவர் இந்த நேரத்துல ரொம்ப தைரியமா இந்த நேரத்துல விஜயாவுக்கு நம்ம ஆதரவா நிக்கணும் அப்படின்னு பேசுனத ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அதாவது அந்த சினிமா துறையில இருந்து இப்படி அவரால் பயணம் எவ்வளவு பேர் இருக்காங்க விஜயாவால பயணம், ஆனா யாருமே இந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஆதரவு அளிப்புன்னு சொல்லவே இல்லை. சில பேர் நினைச்சிருக்கலாம், ஆனா திமுக பயத்துல கூட இருக்கலாம். ஆனா இந்த மனிதன் வந்து வெளிப்படையா தைரியமா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாடத்தக்கூடியது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயகுமார் அப்படிங்கிற ஒரு டேரக்டர், இதுக்கு முன்னாடி பழைய சின்ன கொண்ட படத்தை டேரக்டர் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா நிற்கான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி சில பேர் ஒரு விஜய் ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். அவங்கள இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு பாராட்டணும்னு நினைச்சேன். என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களை பாராட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகான் தைரியமே போட்டு உடச்சிட்டார். அவர் நம்ம இதுக்கு முன்னாடியே பாராட்டிட்டோம். இந்த மாதிரி யாருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு உண்மையா ஒரு பெருந்தன்மையா தளபதி விஜய்க்கு நாங்க இந்த இடத்துல நாங்க ஆதரவா நிற்போங்கிற சொல்றது இருக்குல்ல, அது வந்து மிக முக்கியமா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தோட அவங்க சொன்னதுக்கு நான் பாராட்டுறேன். நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது, நீங்க இந்த நேரத்தில் என்ன பேச நினைக்கிறீங்க, இந்த சீமானுடைய இந்த பாச நடிப்பு ஒரு நடிப்பு நடிக்காருல, இதை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.